மயூரா, மயூரா, என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்கே? அவர் என்னை விட்டு போயிட்டாருக்கா. உண்மையாவே என்னை விட்டு போயிட்டாரு. எனக்கு தெரியும்க்கா, எனக்கு தெரியும். நேத்து ராத்திரி அவர் என்ன பார்க்க வந்தாரு. என்கிட்ட வந்து பாய் சொல்றதுக்காக வந்தாரு. ஆனா ஆனா என்ன எழுப்பாமலே போயிட்டாரு. அவர் எழுப்பாம போனது அவர் தப்புதான். அவர் மட்டும் பாய் சொன்னா எப்படி? நானும் பாய் சொல்லணும்ல. அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அவர் சொல்லாம போனா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கூட நினைக்கலையா? இங்க பாருங்கக்கா, அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி அவருக்கு என்ன விட்டுட்டு போக தோணுச்சுக்கா? அவரை விட்டது நீதான். ரோஹித்தின் முடிவெடுத்தது நீ. தப்பெல்லாம் உன்னோடதுதான். எத்தனை முறை ருத்ரா தம்பி உன்னை விரும்புறேன்னு சொல்லியிருக்காரு. உன் மனசுல காதல இருந்து நீ அவரை ஏத்துக்காம எல்லா தப்பும் உன்னோடதுதான். இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அக்கா, நான் ரோஹித்துக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்க்கா. நான் ரோஹித்தை ஒரு பக்கம் பார்க்கணும், அவருக்கு செஞ்சு கொடுத்திருக்கிற ப்ராமிஸையும் காப்பாத்தணும். ஒரு பக்கம் இவர் என்ன விரும்புறதா சொல்றாரு, அப்புறம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் என்ன விட்டுட்டே போயிட்டாரு. கொஞ்ச நேரம் அவரால் இருக்க முடியாதா? இருந்து என்ன பண்றது? இங்க இருந்து என்ன பண்றது சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆகுறத அவர் பார்க்கணுமா? அவர் கஷ்டப்படணுமா? அவர் ஆசைப்பட்ட பொண்ணை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறத அவர் பார்க்கணுங்கிற அப்படிதானே? முடியலதான் காணா. முயற்சி பண்ணி பார்த்திருக்கலாம்ல. அவர் கொஞ்சம் போராடி இருக்கலாம்ல. எனக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. மயூரா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல மயூரா. நீ நினைச்சினா கண்டிப்பா முடியும். என்ன போராட சொல்றீங்களாக்கா? என்கிட்ட ஒருத்தர் சொல்லாம போனாரு, அவருக்காக போராட சொல்றீங்களா? அது நல்லவா இருக்கும்? ஒரு தடவை கூட அவர் என்ன நினைச்சு பார்க்காம போயிட்டாருக்கா. சில சமயம் நான் நினைப்பேன்க்கா, ருத்ராக்கு தன்னை பத்தி மட்டும்தான் கவலை, வேற யார பத்தியும் கவலைப்பட மாட்டாருன்னு நினைப்பேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ருத்ரா என்னை விட்டு போயிட்டாரு. திரும்பி வரவே மாட்டாரக்கா. என்ன மன்னிச்சிடு பாரு, நான் தோத்து போயிட்டேன். நீ என்ன சொன்னியோ அதைத்தான் நான் செஞ்சேன். என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொன்னேன். அவ மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு நான் புரிய வச்சேன். ஆனா அவ ரோஹித்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. நான் தோத்து போயிட்டேன் பாரு, தோத்து போயிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு எனக்கு கல்யாணம். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இமெயில் செக் பண்றேன். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்கேன். 100 மெயில்ஸுக்கு மேல வந்திருக்கு. லோடாக டைம் ஆகும்ல. எங்க இன்டர்நெட் வேற ஸ்லோவா இருக்கு. வெயிட், ஒரு வேலை பண்ண, நீ போனை வை, நான் படிச்சுட்டு உனக்கு போன் பண்றேன். எங்க கிளைமேட்டே ரொம்ப மோசமா இருக்கு. இப்போதான் அவ்வளவு வெயில் அடிச்சது. மயூரா, என்னாச்சு?
நான் உன்னை காதலிக்கிற மயூரா. ஐ லவ் யூ. நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? நான் இல்லாம நீ வாழ முடியுமா? நீ கண்ணாடியை பார்க்கும்போது என் முகம் உனக்கு தெரியலையா? எங்க இருந்தோ மறைஞ்சிருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு தோணவே இல்லையா? மைரா, இங்க என்னதான் நடக்குது? லுக் ரோஹித், நான் இப்ப சொல்ல போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்கிட்ட சொல்றது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை உன்கிட்ட நேர்ல பார்த்து சொல்லிருக்கணும். இந்த விஷயத்த நான் வீடியோ மெயில சொல்லிருக்கவே கூடாது. இங்க பாரு ரோஹித், நான் சொல்ற விதம் சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல சரின்னு தோணுச்சு, அத உடனே சொல்லிட்டேன். ஹானஸ்ட்லி ரோஹித், ஐ மீன் லவ். ஆனா ரோஹித், நான் லவ் பண்ற பர்சன் அது நீ கிடையாது. அவர் அன்எக்ஸ்பெக்டடா வாழ்க்கையில நுழைஞ்சிட்டாரு. அதை நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அண்ட் ஐ நோ ரோஹித், நான் என் வாழ்க்கை முழுக்க அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்காக ஐ எம் ரியலி சாரி ரோஹித். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை இப்படி பிடிச்சிட்டு உட்காராதீங்க மேஜர் சார். நீங்க திரும்பவும் உங்க காதலை தேடணும். அந்த காதல் மயூரா தான் மேஜர் சார். மேஜர் சார், நான் அதிர்ஷ்டத்தோட மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்குள்ள குங்குமத்தை யார் வச்சு விட்டா? நீங்க அவளை விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே தடுக்க நினைக்காதீங்க. நீங்க திரும்பவும் காதலிங்க. துருவா கிட்ட நெருங்கி பழகுனா உங்ககிட்டயும் நெருங்கி பழகுனா ஏன் காதலிச்சான்னு கேளுங்க. நான் உங்களோட கடந்த காலம் மேஜர் சார். மயூரா தான் உங்களோட நிகழ்காலம். அவளை சொந்தமாக்கிக்கங்க. நீங்க என்ன போக விடுங்க. துருவா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும். சத்தியத்தை மீற மாட்டீங்கல்ல. நான் இதை பண்ணிதான் ஆகணும். பாருவுக்காக. பாருவுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். துரு, கயல், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுராஜ் அங்க குழந்தைய வச்சுட்டு தனியா கஷ்டப்பட்டு இருக்கால, ரெண்டு பேரும் போய் பாத்துக்கோங்க. போங்க. மைதிலி, அத்தை, நீ போய் பூஜை தட்டை கொஞ்சம் கொண்டு வாமா. சரிங்க அத்தை, கொண்டு வரேன். மைரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? வா. மாப்பிள்ளை எங்க ஆளைய காணோம்? அவரு முகூர்த்தத்துக்கு முன்னாடி வந்துருவாருல்ல?
ஒருத்தங்களை புரிஞ்சுக்க 20 வருஷம் தேவை கிடையாது. வெறும் 20 நிமிஷம் மட்டுமே போதும். உன் இடத்துல நான் இருந்து எனக்கு சந்தேகம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறவள வேற ஒருத்தன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா கேள்வியை என் வாய் கேட்காது, என்னோட கைதான் கேட்கும். நல்லா யோசிக்கோ. நான் சொல்ற பதில் உனக்கு பிடிக்காது. நீ நல்லா தானே இருக்க? ஒரு வேலை அடிபட்டு இருந்தா, அந்த லைட் விழுந்திருந்தா? இங்க பாரு மைரா, கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. எங்க வீட்ல 2 வண்டி இருக்கு. ஒரு வண்டியை ருத்ரா எடுத்துட்டு போயிட்டான். இன்னொரு வண்டியோட சாவி சமீர் கிட்ட தான் இருக்கு. அவன் உன்னை ருத்ரா கிட்ட கூட்டிட்டு போயிடுவான். ருத்ராவால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்க பாரு, உன்னோட ஆண்டி கிட்ட எல்லாத்தையும் நீ மறைச்சிட்டா அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நான் ஒண்ணு குருடி இல்ல, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கும் அந்த ருத்ரா, என் பையன் ருத்ராக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு ஆழமா இருக்கு. இங்க பாருமா, என் வாழ்க்கை பூரா ருத்ராவுக்கு நான் கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கேன். அவனோட குழந்தை பருவம், அவனோட அம்மா அப்பா, பார்வதி, இந்த எல்லா விஷயத்திலையும் நான் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கேன். அந்த தப்பெல்லாம் இனிமே சரி பண்ண முடியும்னா அது இனிமே நடக்காது. ஆனா இன்னும் ஒண்ணு பண்ண முடியும். இன்னைக்கு என்னால அவனுக்கு பண்ண முடிஞ்சது அதுதான் நீ. நான் இந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டேன். நீ ருத்ராவை காதலிக்கலன்னு மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாத. உன்னோட கண்ணுல எனக்கு எல்லாமே தெரியுது. அதனாலதான் நான் உன்கிட்ட பேசுறேன். அந்த ரோஹித்தை விட்டு விலகிடு. ஒரு ருத்ரா கிட்டயே போயிடு. மத்ததெல்லாம் நான் இங்க இருந்து சமாளிச்சுக்கிறேன். அந்த ருத்ரா மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம முட்டாள் போயிட்டாமா. ஆனா நீ புத்திசாலியா இருந்தா இங்க இருந்து போயிடு. சீக்கிரம் போ, சீக்கிரம். என் பையன் ருத்ராவோட வா. சீக்கிரம் போமா. மோகினி. வரேங்க மாமா. இந்தாங்க. சமீர். ஆமா. வைரா, இங்கேயே நிக்கிற, வா வந்து மண்டபத்துல உட்காரு. இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. I can't do it. மயூராமா, சீக்கிரமா வா, பண்டிதர் கூப்பிடுறாரு. மயூரா, அம்மா. அட, இவன் என்ன மேல ஓடுற? கதவு இந்த பக்கம் தானே இருக்கு. ரோஹித், look ரோஹித், I'm really sorry. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப பண்ணிக்காத. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன். லுக் ரோஹித், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பி வச்சிருந்தேன். நான் அந்த வீடியோ மெசேஜ்ல என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருத்தர் மேல காதல் வந்துருச்சுன்னு சொல்ல வர, அதானே? அதுவும் நான் இல்ல, ருத்ரா. எனக்கு தெரியும் மைரா, நான் வீடியோவை பார்த்துட்டேன். லுக் ரோஹித், I'm really sorry. நான் என்னைக்குமே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சதே கிடையாது. You're my best friend. ஆனா உன்னை போய் கல்யாணம்
ஐம் ரியலி சாரி ரோஹித். இவ்வளவு இங்க நடந்திருக்கு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கல்ல, இதெல்லாம் டூ மச்சா தெரியல. ஐம் சாரி. உன் மனசு எவ்வளவு பாடுபடுன்னு எனக்கு தெரியும். போ மீரா, இப்ப நீ உண்மையாவே யார காதலிக்கிறியோ அவங்க கிட்டயே போயிடு. அதுக்குதானே உன் இதயம் துடிக்குது. ருத்ராவை தேடு, போய் சீக்கிரம் ருத்ராவை தேடி கண்டுபிடி. இனிமே உனக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான். நான் உனக்கு வழி விட்டுட்டேன், நீ தாராளமா அவங்கிட்ட போலாம். Are you serious? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட ராஜகுமாரனை தேடி ஓட ஆரம்பி. ஃபைனலி நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. கண்டிப்பா அவனுக்கு நீ ஒரு பிரின்சஸ் தான். உன்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போயிட்டு வா. Thank you. Thank you. மயூரா, 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 உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நான் உன் மேல இடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? அதான் ஒண்ணும் ஆகலல. அப்புறம் எதுக்காக கத்திட்டு இருக்க? நீதான் தப்பு பண்ணிட்ட. என்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லாம நீ அப்படியே போயிட்ட. பட் ஆஃப் கோர்ஸ் நீதான் என்னைக்குமே உன்னோட தப்ப ஒத்துக்க மாட்டியே. இப்ப என்ன யோசிக்கிற ருத்ரா? ஒரு லெட்டர் எழுதி வச்சா எல்லாமே முடிஞ்சிருமா? வேற எதுவும் இல்லையா? அந்த லெட்டர் இருக்குல்ல, அது நீ ரெக்கார்ட் பண்ண சாரியை விட ரொம்ப வியர்டா இருந்தது. என்ன பண்ண சொல்ற? நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது மயூரா. Oh really? உனக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்கா? நாங்களே ரொம்ப அசால்ட்டா எடுத்து போல. எங்க மனசு என்ன கல்லலியா செஞ்சு வச்சிருக்க. இப்ப நான் திரும்பி வந்துட்டேன்ல. கிரேட். இப்ப அதுக்கு என்ன சொல்லணும்? Thank you சொல்லணுமா? இந்த நேரத்துல நீ வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன? பைத்தியக்காரி மாதிரி ஓடிட்டு இருந்த. வண்டி முன்னாடி விழுவேன்னு நினைச்சியா? இத பாரு, நீ இந்த மாதிரிலாம் பேசாத, புரியுதா? ஏ நான் பேசுவேன், நீ மட்டும் தான் பைத்தியம் மாதிரி பேசுவியா? நானும் அப்படி பேசுவேன். என்னோட கேள்விக்கெல்லாம் நீ கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். எதுக்கு திரும்பி வந்த? இந்த கோலத்தை பாக்குறதுக்கா? கல்யாணம் ஆச்சா இல்லைன்னு பாக்கவா? ஐம் சாரி ருத்ரா, நான் மனசை உடைச்சிட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவும் மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சதானே இந்த இடத்துக்கு வந்தேன். போதும் போதும் மயூரா, ஐம் சாரி. என்னால வாய் மூட முடியாது, நீ வாய் மூடு. நான் பேசுவேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் பேச விடு. என் வாயை அடைக்காத. I love you ருத்ரா. I love you. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா, முதலும் இதுவா முடிவும் இதுவா, பூந்தென்றல் பயணம் தொடரும் மெதுவா, கண்கள் ரெண்டும் கலந்தது, அதில் காயம் எல்லாம் கரைந்தது. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா. அப்பா எங்க போனீங்க? மயூரா தான் உங்களை கூட்டிட்டு வந்தாங்களா? மயூரா இல்ல, மம்மி. ஓகேவா? இப்போ ஓகே மம்மி. ஓகே गाइस, இப்போ ஒரு செல்ஃபி எடுத்தே ஆகணும்.